الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا إن كتاب الأبرار لفي عليين وما أدراك ما عليون كتاب مرقوم يشهده المقربون إن الأبرار لفي نعيم على الأرائك ينظرون تعرف في وجوههم نضرة النعيم يسقون من رحيق مختوم ختامه مسك وفي ذلك فليتنافس المتنافسون ومزاجه من تسنيم عينا يشرب بها المقربون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدنيا دار من لا دار له ومال من لا مال له ولها يجمع من لا أقل له صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் இரண்டு வகையான மனிதர்கள் வாழ்கிறார்கள். முதலாவது வகையினர்களுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய பெயர் ஃபுஜ்ஜார். இரண்டாவது வகையினர்களுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய பெயர் அபரார். ஃபுஜ்ஜார், அபரார். ஃபுஜ்ஜார் என்றால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய பாவிகள். அபரார் என்றால் அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய நல்லடியார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா முத்தஃபிஃபீன் என்ற சூறாவிலே அபரார்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய இன்பங்களை அல்லாஹ் சொல்லி எங்களை எல்லாம் அல்லாஹ் ஆசையூட்டுகிறார். இந்த அபரார்களுக்கு எத்தனை வகையான இன்பங்கள் இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பிறகு இருக்கு.
அல்லாஹ் குர்ஆனிலே சூரா முத்தஃபிஃபீனிலே சுருக்கமாக தெளிவாக கல்லா இன்ன கிதாபல் அப்ராரி லஃபீ இல்லீன் وما أدراك ما عليون كتاب مرقوم يشهده المقربون அல்லாஹ் சொல்றான் நல்லடியார்களுடைய ஏடுகள். உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையோட வாழ்ந்தவர்களுடைய ஏடுகள் இருக்குதே, இது இருக்கக்கூடிய இடம் இல்லீன் என்ற இடத்துல இருக்குது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன் இல்லீன் என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது சொன்னாங்க, இல்லீன் 7வது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கதான் நல்லடியார்கள் செய்த அமல்களுடைய ஏடுகள், அவருடைய ரூகுகள் எல்லாம் அங்குதான் இருக்கு. அல்லாஹ் கேட்கிறான், وَمَا أَدْرَاكَ مَا عِلِّيُّونَ நபியே, இல்லியூன் என்றால் உங்களுக்கு அறிவித்தது எது? இல்லியூன் என்றால் என்ன? கிதாபும் மர்கூம், எழுதப்பட்ட ஏடுகள். யஷ்ஹதுஹுல் முகர்ரபூன், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மலக்குகள் அதோடு இருக்கிறார்கள். யஷ்ஹதுஹுல் முகர்ரபூன், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான மலக்குகள் அந்த ஏடுகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் வாழும் பொழுது செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய இடம்தான் இது. அதற்கு பிறகு அல்லாஹ் இன்னல் அப்ரார லஃபீ நஈம், நிச்சயமாக அபரார்கள் லஃபீ நஈம், எங்கிருப்பார்கள்? சந்தோஷமான வாழ்க்கையிலே இருப்பார்கள். அபரார்களுக்கு அல்லாஹ் சந்தோஷம்தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 2 வகையான சந்தோஷம் இருக்கு. ஒன்று உள்ளத்துடைய சந்தோஷம், 2வது முகத்துல சந்தோஷம். சிலர் முகத்துல சிரிப்பாங்க, ஆனா உள்ளத்துல சந்தோஷம் இருக்காது. சிலர் உள்ளத்துல சந்தோஷமா இருப்பாங்க, முகத்துல காட்டிக்கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றது, இன்னல் அப்ரார லஃபீ நஈம், அபரார்கள் சந்தோஷமான இன்பங்களில் இருப்பார்கள். முகத்திலே சந்தோஷம், உள்ளத்திலே சந்தோஷம். கண் குளிர்ச்சியானதான சொர்க்கம். وَفِيهَا مَا تَشْتَهِيهِ الْأَنفُسُ وَتَلَذُّ الْأَعْيُنُ. அல்லாஹ் சொல்றான், உங்களோட மனதுக்கு விருப்பமான எல்லாம் சொர்க்கத்தில் இருக்கு. அதை கண்டா கண் குளிர்ச்சி அடைஞ்சிரும். وَتَلَذُّ الْأَعْيُنُ, கண்ணுக்கு அப்படி சந்தோஷமானதான் சொர்க்கம். அப்ப உள்ளத்துக்கும் சந்தோஷம் அபரார்களுக்கு. முகம், இன்னல் அப்ரார லஃபீ நஈம் அலல் அராயிகி யன்துரூன். அல்லாஹ் சொல்றான், சுவர்க்கத்தில் 3 வகையான இன்பங்கள் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்றான். முதலாவது இன்பம் அராயிக். அராயிக் என்ன? சுவர்க்கத்துடைய கட்டில்கள் அப்படியே படுத்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க சுவர்க்கத்தை. அலல் அராயிகி யன்துரூன்,
அரீக்காண்டா அரீக்காங்கிறது கட்டில சுத்தி அப்படியே புடவையால கம்பால டிசைன் பண்ணிருப்பாங்களே அந்த கட்டிலுக்கு சொல்ற அரீக்காண்டு. அந்த கட்டில்கள்ல படுத்துக்கொண்டு பார்த்து கொண்டிருப்பாங்க சுவர்க்கத்து. ஏண்டா சுவர்க்கத்துல தொழுற வேலை இல்லையே, சுவர்க்கத்தை தாஜ்ய தொழுற வேலை இருக்குதா? சொர்க்கத்துல ஒன்றே உண்டு, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மாவுடைய நாள் அல்லாஹ்வை சந்திக்க போற. வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு வந்ததை போல வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வை சந்திக்க போற நாள் உண்டு. வெள்ளிக்கிழமை சுவர்க்கத்தில் தொழுகை இல்லை, நோம்பு இல்லை, ஜக்காத் இல்லை, ஹஜ் இல்லை, கஷ்டம் இல்லை, கவலை இல்லை, சூடு இல்லை, நோய் இல்லை. அப்ப என்ன வேலை? அலல் அராஇகி யன்துரூன், கட்டில்கள்ல படுத்துக்கொண்டு பார்த்துட்டு இருக்கிற சொர்க்கத்தை. ஏன்னா சொர்க்கத்தை பார்க்கிறது இன்பம், இந்த கண்ணுக்கு அப்படி இன்பம். தலதுல் அயுன், கண் பார்த்துட்டே இருக்கும். சில ஹதீஸ்கள்ல வந்திருக்குது, சுவர்க்கத்தை சுத்தி பார்க்கிறதுக்கு 2000 ஆண்டுகள் தேவை. சுவர்க்கத்தை சுத்தி பார்க்கறது எத்தனை ஆண்டுகள் தேவை? 2000 ஆண்டுகள் தேவை. ஏன் அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிருக்கான் அதை. وَإِذَا رَأَيْتَ ثَمَّ رَأَيْتَ نَعِيمًا وَمُلْكًا كَبِيرًا. அல்லாஹ் சொல்றான், சுவர்க்கத்துக்கு வந்து பாருங்கப்பா, எவ்வளோ பெரிய ஒரு ஆட்சியை வச்சிருக்கிறேன். உலகத்தை சுத்தி பார்க்க எவ்வளவு காலம் தேவை? உலகத்தை சுத்தி பார்க்க, முழு உலகத்தை சுத்தி பார்க்கறன்னா எத்தனை வருஷம் தேவை, எத்தனை மாசம் தேவை? சுவர்க்கம் எவ்வளோ எவ்வளோ அழகுகள் இருக்கும், எவ்வளோ இன்பங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாட்டில் ஒரு அழகு, ஒவ்வொரு நாட்டில் ஒரு அழகு, ஒவ்வொரு வித்தியாசம். ஒரு ஆள்ற சொர்க்கமே உலகத்தை விட 10 மடங்குண்டா சுத்தி 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 பார்க்கறதுக்கு அவ்வளோ இன்பங்களை வச்சுட்டு தான் அல்லாஹ் எங்களை அமல் செய்ய, சும்மா அமல் செய்ய சொல்லல அல்லாஹ். முதலாவது அலல் அராஇகி யன்துரூன், கட்டில்ல படுத்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா சுவர்க்கத்துல சூரியனும் இல்லையே, இரவாகிறதும் இல்லை, பகலாகிறதும் இல்லையே, தூங்குறதும் இல்லையே சுவர்க்கத்துல, தூக்கவும் இல்லை சுவர்க்கத்துல. இரண்டாவது இன்பம், தஅரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நضரத்தன் நஈம். அல்லாஹ் சொல்றான், அவங்களோட முகங்கள்ல நீ பாப்பாய் சந்தோஷத்துடைய இன்பத்தை. எல்லார முகம் சிரிச்சுட்டு தான் இருக்கும் சுவர்க்கத்துல. சுவர்க்கத்துல யாரையும் பாருங்க, எனக்கு கவலையா இருக்குது, எனக்கு நோயா இருக்குது, எனக்கு பஞ்சமா இருக்குதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு நாள் சொல்லுவாங்களே, சில நாட்டில் ஏழே இல்லம்பாங்க, எல்லாருமே பணக்காரவங்க. சில நாடுகளில் ஏழே இல்லை. யாராவது சொல்லலுமா? சில நாட்டில் மௌத்தாகாம அப்படி இருக்காங்க எல்லாரும். சில நாட்டில் நோயாளிகளே இல்லை, சொல்லலுமா? சுவர்க்கத்தில் எப்படி என்றா நோயாளிகள் இல்லை, எப்படி இருக்கும்? அப்ப எந்த சாப்பாட்டுக்கு விதிவிலக்கு இல்லை, எப்படி இருக்கும்? யாரும் மௌத்தாகிறது இல்லை, எப்படி இருக்கும்? எல்லாம் சிரிச்சிட்டே தான், எப்படி இருக்கும்? இரவொண்டு இல்லை, எப்படி இருக்கும்? அதுதான் அனுபவிக்கிற இடம். அப்ப இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் என்ன? தாரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நضரத்தன் நஈம், முகத்தில் அறிந்து கொள்ளுவீங்க இன்பத்துடைய அடையாளத்தை. முகம் சிரிச்சிட்டே தான். உலகத்தில் எவ்வளவு சிரிக்கலாம், எங்களுக்கு சிரிச்சிட்டு போல ஒரு கவலை வந்துடும். 1/4 மணித்தியாலும் சிரிக்கலாம், 1 மணித்தியாலும், அதுக்கு மேல சிரிக்கலுமா? அல்லாஹ் சொல்றான், வுஜூஹு யௌமைதின் முஸ்ஃபிரா
லாஹிகத்தும் முஸ்தபிஷிரா, முகங்கள் இலங்கிக் கொண்டே இருக்குமா. இலங்குறன்னா என்ன? சைன். லாஹிகா, சிரிச்சிட்டே தான் இருக்குமா. என்ன கவலை ஒன்றும் இல்லையே, ஒரு கவலையும் இல்லையே. லாஹிகா முஸ்தபிஷிரா, நன்மாராயம் பெற்ற முகம். எங்களுக்கு சந்தோஷமான செய்தி வர வர எங்களோட முகம் என்ன செய்யும்? பெருநாள் யாரும் அழுகுறா, புதிய உடுப்புடுத்து அத்தர் போட்டு கல்யாணம் அண்டைக்கு அழுகுறா யாராவது? அப்படித்தான் இருக்கும் சுவர்க்கம். وجوه يومئذ ناعمة لسعيها راضية, முகம் சந்தோஷம். இது இரண்டாவது இன்பம். இரண்டாவது இன்பம் இது. تعرف في وجوههم نضرة النعيم. மூன்றாவது இன்பம் يسقون من رحيق مختوم. சுவர்க்கத்துடைய பானத்துடைய பெயர் தான் ரஹீக்குல் மக்தூம். என்ன பானம்? ரஹீக்குல் மக்தூம் என்ற பானத்தை இவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும். ரஹீக்குல் மக்தூம் என்ன? சுவர்க்கத்தில் ஒன்றுக்கு ஒரு பானத்துடைய பேர் ரஹீக்குல் மக்தூம். இன்னொரு பானத்துடைய பேர் காஃபூர், கற்பூரம். மூணாவது ஒரு பானம் இருக்கு ஷராபன் தஹூரா, அது அல்லாஹ் குடிப்பாற்று. சுவர்க்கத்தில் பானம் ஒரு விசேடம், ட்ரிங்க் இருக்குது சுவர்க்கத்தில், அது ஒரு விசேடம். அது இதுல இந்த காஃபூர் என்ற பானம் இருக்குது, சொர்க்கத்துக்கு போனத்தோட கிடைக்கும். இன்னல் அபரார யஷ்ரபூன மின் கஸின் கான மிஸாஜுஹா காஃபூரா ஐனன் யஷ்ரபு பிஹா இபாதுல்லாஹ் யுஃபஜ்ஜிரூனஹா தஃப்ஜீரா. நல்லடியார்களுக்கு காஃபூர் பானத்தல்லா குடிக்க தருவான். காஃபூர் ஒரு பானம். உலகத்தில் சாராயத்தை வாயில வச்சிடப்படாது, பிஸ்கிய பியர அதொன்று நமக்கு வாட, எல்லாம் ரெடியா இருக்குது, எல்லாம் ரெடியா இருக்குது. இது காஃபூர். சுவர்க்கத்துடைய மத்த பானம் என்ன? மத்த பானம் ஷராபன் தஹூரா. ஷராபன் தஹூராவை யார் குடிப்பாற்று? அல்லாஹ். வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா, பரிசுத்தமான பானத்தை அல்லாஹ் குடிப்பாட்டுவான். வந்திருக்குது, அதை குடிச்சதோடு அதற்கு பிறகு தாகமே வராது. சுவர்க்கத்துடைய மூன்றாவது பானம் தான் என்ன? ரஹீக்குல் மக்தூம். ரஹீக்குல் மக்தூம் என்பது சுவர்க்கத்துடைய தூய்மையான சாராயம். யுஸ்கௌன மிர் ரஹீகிம் மக்தூம். இந்த ரஹீக்குல் மக்தூமுக்கு 4 தன்மைகள் இருக்கு. இத்தனை தன்மைகள் உலகத்துடைய சாராயத்துக்கு ஒரு தன்மையும் இல்லை. நல்லா தலைவலி வரும், குடிச்சா எழுதி வச்சிருக்காங்க. நல்லா சிறுநீர் போகும், மயக்கம் வரும், வாயால தேவையில்லாத வார்த்தைகள் வரும். உலகத்துடைய மதுபானத்தை அருந்தினா, சுவர்க்கத்துடைய ரஹீக்குல் மக்தூமா அருந்தினா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் குடிக்கலாம். இதுல 4 வகையான தன்மைகள் அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். முதலாவது தன்மை என்ன தெரியுமா? ஹிதாமுஹு மிஸ்க். ஒவ்வொரு மிடரு குடிக்கும் பொழுதும் அதனுடைய கடைசியில் கஸ்தூரி வாடை வரும். என்ன வாடை வரும்? பூசுறதுக்கும் இல்லை கஸ்தூரி. கஸ்தூரிண்டா கவரி மானுடைய ஒரு கெடி மாறி வருமே,
பொக்குலம் மாதிரி வரும், அப்படியே சைஸ் ஆகும். அது சொரியும் பொழுது அப்படியே மரத்தோன் சொரியும், மான் அப்படியே கீழே விழுந்துரும். அது சின்ன எலி குஞ்சு மாதிரி இருக்கும். அது பார்க்கும் பொழுது அது ஃபரத்து மிஸ்கன்னு அரபுல சொல்றது. வளைச்சி முடிக்கும் நாலா பக்கம். அதை எடுத்து வெட்டோம். வெட்டி பார்த்தா கருப்பு கருப்பு கொட்டை மாதிரி இருக்கும் முள்ளுக்கு. அதை சூடாக கூட வாசம் வரும். இதுதான் கஸ்தூரி. இந்தியாவில் இருக்குது, பிரான்ஸ்ல இருக்குது, ஜெர்மன்ல இருக்குது, காடுகள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல நபி அவங்கள்ட்ட அந்த மிஸ்க் இருந்துச்சு. நபி அவங்களுடைய தலையில போடுவாங்க மிஸ்க, தலை அப்படியே மணக்கும். அல்லாஹ் இதுல சொல்றார் என்ன தெரியுமா? ரஹீக்குல் மக்தூம் என்ற சாராயம் இருக்குது. முதலாவது தன்மை ஹிதாமுஹு மிஸ்க். அது குடிக்க குடிக்க ஒவ்வொரு மிடர்லையும் என்ன வரும்? கஸ்தூரி வாட வரும். பாருங்க, ஜூஸுகள் இனிக்கும், ஆனா கஸ்தூரி வாட. இரண்டாவது மக்தூம், சீல் வைக்கப்பட்டது, எல்லாம் துறக்கையில. யாருக்கு? சுவர்க்கத்தில் மது ஆறு இருக்குது. மது அது வேற, மது ஆறு வேற. இது அபரார்களுக்கென்று சீல் பண்ணப்பட்ட கிளாஸுகள்ல வரும். அதான் ரஹீக் மக்தூம். அப்ப ரெண்டு தன்மை, ஒன்று மக்தூம் சீல் பண்ணப்பட்டது, இரண்டாவது ஹிதாமுஹு மிஸ்க், ஒவ்வொரு மிடரு குடிக்க குடிக்க கஸ்தூரி வாடை வரும். மூன்றாவது வஃபீ ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ. அல்லாஹ் சொல்றான், போட்டி போடுறவங்க இதுக்கு போட்டி போடுங்கப்பா. உலகத்துக்கு போட்டி போட்டு டைம் அநியாயமாக்கிடாம நீங்க போட்டி போடணுமா, முந்தணுமா, ஒரு ஆளை சொர்க்கத்துக்கு போய் ரஹீக்குல் மக்தூம் குடிக்கணும், அதுக்கு போட்டி போடும். وَفِي ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ. நாலாவது தன்மை என்ன தெரியுமா? وَمِزَاجُهُ مِنْ تَسْنِيمٍ. சுவர்க்கத்துடைய ரெண்டு ஊற்றுக்கள் இருக்குது. சொர்க்கத்துல ரெண்டு ஊற்று. ஒரு ஊற்றுடைய பேர் தஸ்னீம், இரண்டாவது ஊற்றுடைய பேர் சல்சபீல். இந்த தஸ்னீம் என்ற ஊற்றுடைய தண்ணி இருக்குது, அது இந்த சாராயத்தில் கொஞ்சம் கலக்கப்பட்டிருக்கு. وَمِزَاجُهُ مِنْ تَسْنِيمٍ. ஏன்? தஸ்னீம் குடிக்கிறார்கள் வேறாக்கள். தஸ்னீம் என்ற ஊற்றுடைய தண்ணி அல்லாஹ் ஐனை யஷ்ரபு பிஹல் முகர்ரபூன். முகர்ரப், இறை நேசர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தண்ணியை கொடுப்பான். முகர்ரபுகள் இருக்கிற உலகத்திலே பாவம் செய்யாம அல்லாஹ் அல்லாஹ் அல்லாண்டே வாழ்றாங்களே முகர்ரப், இவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அந்த தண்ணி கொடுப்பான். என்ன தண்ணி? தஸ்னீம். அதிலிருந்து கொஞ்சம் கலக்கப்பட்டிருக்கும் இந்த சாராயம். அவ சொர்க்கத்துடைய சாராயத்துக்கு எத்தனை தன்மை இருக்குது? 4. ஒன்றென்ன? மக்தூம், அது சீல் பண்ணப்பட்டவைகள். இரண்டாவது ஹிதாமுஹு மிஸ்க், குடிக்க குடிக்க கஸ்தூரி வாடை வரும். மூன்றாவது ஃபல்யதனாஃபஸில் முதனாஃபிஸூன், போட்டி போடுறவங்க அதுக்கு போட்டி போடுங்க. நான்காவது வமிஸாஜுஹு மின் தஸ்னீம், தஸ்னீம் கலக்கப்பட்டிருக்கும். தஸ்னீம் என்றால் என்ன? ஐனை யஷ்ரபு பிஹல் முகர்ரபூன், இறை நேசர்கள் மாத்திரம் குடிக்கக்கூடிய அந்த தஸ்னீமுடைய தண்ணீர் கலக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் ஏன் இவ்வளவு ஆசையை காட்டுறான்? உலகத்தில் வாழும் பொழுது உண்மையா வாழும், மார்க்கத்தோட வாழும், இஸ்லாத்தோட வாழல்ல. அல்லாஹ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு தான் நஷ்டம். இல்லை நான் நினைச்ச மாதிரி தான் வாழுவேன், வாழுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. உண்மைக்கு புறம்பாக வாழ்றேன், கள்ள கபடத்தனம், பரவாயில்லை, பரவாயில்லை.
உண்மைக்கு உண்மையாக வாழ்றது, அல்லாஹ்வுக்காக வாழ்றது. இபாதத்துகள் மாத்திரமல்ல, சமூகத்துக்காக போராடுறது இபாதத்து தான். அநியாயத்துக்கு எதிராக போராடுறதும் என்ன, அது இபாதத்து தான். கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், அநியாயக்கார மன்னனுக்கு முன்னால உண்மையை பேசுறது இபாதத்தான். போராட்டம் நடக்குது, போராட்டம் ஒரு இபாதத். ஒரு அநியாயக்காரன நாட்டை விட்டு திரத்துறதுக்காக போராட்டம் நடக்குதா, அது ஒரு இபாதத். இல்ல இதுல இஸ்லாத்துக்கு பங்கு இல்லைன்னு யாரும் சொல்லப்படாது. இஸ்லாத்துக்கு பங்கு இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. இஸ்லாத்துக்கு பங்கு இருக்குது. இதுல அநியாயத்தை தட்டி கேட்கலாம், அநியாயக்காரனுக்கு முன்னால பேசலாம். எத்தனை பேர் பேசினாங்க? ஹஸ் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு எதிராக எழும்பினாங்க. அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அநியாயக்கார், அப்துல் மலிக் பின் மர்வானுடைய காலத்துடைய கவர்னர் ஈராக்குடைய. ஹசரத் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை எதிர்த்தாங்க. கடைசி என்ன நடந்துச்சு? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செஞ்சார். வெளிரங்கத்துல விளங்கிச்சென்னு அப்துல்லா பின் ஜுபைர் தோத்துட்டார், கொல்லப்பட்டுட்டாரு. ஆனா இன்று நடந்து 1200 வருடம் வரலாறு என்ன சொல்லு தெரியுமா? யார் வெத்தி? ஹஜ்ஜாஜ் வெத்தியா, அப்துல்லா பின் ஜுபைர் வெத்தியா? அப்துல்லா பின் ஜுபைர் வெற்றி. முன்னின்றாங்க, போராட்டம் செஞ்சார். போராட்டம் செய்துதான் சில அநியாயக்காரர்களை நாட்டை விட்டு அனுப்பணும், ஆட்சியை விட்டு இறக்கணும் கீழே. இல்ல இஸ்லாத்தில் இதுக்கு பங்கு, இது இபாதத். அதுவும் ஒரு இபாதத். காலாகாலம் பாருங்க, ஹசரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யஸீதுக்கு எதிராக போராடினாங்க. போராடி என்ன நடந்துச்சு? ஹுசைன் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டார். யார் வெத்தி? யஸீத் வெத்தியா, ஹுசைன் ரலியல்லாஹு வெத்தியா? இன்னைக்கு ஹுசைன் ரலியல்லாஹு யஸீதுக்கு ரலியல்லாஹு சொல்றல்ல யாரும். போராட்டம் வெல்லலாம், தோக்கலாம், ஆனால் ஒரு இபாதத். அதுவும் ஒரு இபாதத். என்ன, சமூகத்தை பாதுகாக்கணுமே, நாட்டை பாதுகாக்கணுமே. யார் பேசுறது? அப்ப வாலிபர்களும் அறிவுள்ளவர்களும் உலமாக்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளல, செலவழிக்கல, நாட்டை மாத்தல்ல, எதிர்காலம் எப்படி அமைய போகுது? அதுவும் ஒரு இபாதத். அதுக்கு பேசுறதுக்கு நன்மை கிடைக்கும், அதுக்கு செலவழிக்கிறதுக்கு நன்மை கிடைக்கும். நல்ல ஒரு நாட்டை உருவாக்குறது ஒரு இபாதத். ஹிலாஃபத், ஹிலாஃபத் என்றா என்ன? கொண்டு போய் எல்லா முஸ்லீம்கள் மட்டும் இருந்து முழு பேரை கொல்றதுக்கு பேரா ஹிலாஃபத்? அமைதியான ஒரு நாட்டை உருவாக்குறதான் ஹிலாஃபத். யாரும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கப்படாது, யாரும் யாரும் கொல்லப்படாது, ரத்தம் ஓடப்படாது, அமைதியான. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா 2.5 வருடம் உலகத்தை ஆண்டாங்க. 2.5 வருடத்தில் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா செய்த இபாதத்துடைய சாதனை என்ன தெரியுமா? உலகத்தில் ஜகாத் எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. உலகத்தை மாத்தி விட்டாங்க. அப்படின்னா என்ன? ஜகாத் எடுத்துட்டு போவாங்க, சொல்லுவாங்க வானா எங்கள்கிட்ட இருக்குது எல்லாம். அப்படி ஒரு காலம் மாறுமா? ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் எப்படி மாத்தினாங்கண்டா, உலகத்துக்கு நீதமான ஆட்சியை கொண்டு வந்தாங்கண்டா, ஜகாத்தை கொடுத்து கொடுத்து ஜகாத் மீஞ்சிட்டு. ஹாரூன் ரஷீத் கடைசியா சொன்னாராம், இந்த பறவைகளுக்கு சாப்பாட்டை வாங்கி போடுங்கப்பா. என் ஆட்சி காலத்தில் பறவைகள் பசியாக இருந்தது என்று அல்லாஹ் இடத்துல சொல்லப்படாது. எப்படி? முஸ்லீம்களுடைய காலம் இப்படித்தான். நல்ல ஒரு ஆட்சியை, நல்ல ஒரு அமைதியை,
மக்கள் சந்தோஷமாக இபாதத் செய்யக்கூடிய சூழலை உருவாக்குறது ஒரு இபாதத். அதனால சொர்க்கம் நுழையணும் என்றா வெறும் சுஜூதுல மட்டுமல்ல சொர்க்கம் இருக்குது, வெறும் நோம்புல மட்டுமல்ல சொர்க்கம் இருக்குது, வெறும் சதக்காவுல மாத்திரமல்ல சொர்க்கம் இருக்குது. சமூகத்துக்காக பாடுபடுறது, முஸ்லிம் சமூகத்துக்காக நாட்டுக்காக போராட்டம் செய்து நல்லவர்களை கொண்டு வரதும் ஒரு இபாதத். அதையும் அல்லாஹ் இபாதத்தில் தான் சேர்த்திருக்கின்றார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவ்வளோ வகையான இன்பங்கள் அல்லாஹ் அபரார்களுக்கு சொல்லி எங்களை ஆசை ஊற்றான். அல்லாஹ் இந்த 3 வகையான இன்பம், 4 வகையான சாராயத்துடைய இன்பங்கள், இந்த 7 வகையான இன்பங்களை அல்லாஹ் சொல்லி எங்களை எல்லாம் நீங்க தயாராகுங்கப்பா, உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச காலம்தான், அதுக்குள்ள வேற வேற சிந்தனைகளை பூத்தி நீங்க சொர்க்கத்தை விட்டு வேறொன்றையும் யோசிச்சிடாதீங்க, சொர்க்கத்துடைய சிந்தனையில வாழுங்கன்னு அல்லாஹ் ஆசையுற்றான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு உண்மைக்கு உண்மையாக வாழக்கூடியவர்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஆக்குவாயாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான முஸ்லீம்களாக வாழ வைப்பாயாக. யாரெல்லாம் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் மனித சமூகத்துக்கும் துரோகம் செய்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை கொடுப்பாயாக. நேர்வழி இல்லை என்றால் அவர்களை அழித்து விடுவாயாக. எங்களுடைய நாட்டுடைய நிலைமைகளையும் சீராக்குவாயாக. மக்களுக்காக உண்மைக்காக போராடக்கூடியவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. உன்னுடைய உதவியை ரஹ்மத்தை இறக்குவாயாக. குழப்பவாதிகள், நயவஞ்சகர்கள், மோசமானவர்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவாயாக. எங்களுக்கும் உயர்ந்த சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக. முகர்ரபீன்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.